Hi students, I'm in the video CBSE class 12 students chapter 6 application of derivatives third exercise question number 20 ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் எல்லா क्वेश्चन ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்பட்ட ஸ்டூடண்ட் பார்த்துக்கோங்க. இதுல கேட்டிருக்காங்க show that the right circular cylinder of the given surface area கொடுத்துட்டு and the maximum volume is such that the height is equal to the diameter of the base அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிலிண்டரோட ஹைட் வந்து இந்த சென்டர்ல வர இந்த ரைட் ஆங்கிள் சிலிண்டர், அதாவது ரேடியஸும் இந்த ஹைட் வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ண மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ல இதோட டயாமீட்டர்ன்றது இந்த ஃபுல் லென்த்தை தான் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். இந்த டயாமீட்டரும் ஹைட்டும் ஈக்குவலா இருக்கும்போது தான் அந்த சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் வால்யூம் எடுக்கும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கிவன் வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஆல்பபெட் எடுத்துக்கலாம், எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு சிலிண்டரோட சிஎஸ்ஐ அப்படின்றது வந்து 2πRH அப்படின்னு சொல்லுவோம். இது சின்ன கிளாஸ்ல 10th படிச்சிருக்கோம். மேல ஒரு சர்க்கிள் இருக்கு, கீழே ஒரு சர்க்கிள் இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு டாப்பும் பாட்டமும் சேர்க்கணும் இல்லையா, அதனால இது கூட ஒரு 2πr² அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. மேம் இதுல இருந்து 2πr வந்து காமனா எடுத்துட்டு h+r பிராக்கெட்ல போட்டு பண்ணலாம். ஆனா நம்ம பண்ண போறது வந்து டிஃபரன்ஷியேஷன் சால்யூஷன்ல இருந்தா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். அந்த யூவிலாம் அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா, அதுக்காக இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியால இருந்து இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வால்யூம் தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூமோட ஃபார்முலால கண்டிப்பா நமக்கு ஹெச் தேவைப்படும். அந்த ஹெச்சை இந்த சர்ஃபேஸ் ஏரியால இருந்து டெரைவ் பண்ணிக்க போறோம். இது எப்படி பண்றது, இந்த 2πr² அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப s மைனஸ் 2πr² ஈக்குவல் டு 2πRH அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு தேவை ஹைட் தானே, மல்டிபிள் இருக்க 2πr இங்க வந்தா டிவைட் ஆயிடும். அப்ப h இஸ் ஈக்குவல் டு s மைனஸ் 2πr² by 2πr அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஹைட்டோட வேல்யூ. இது வந்து இந்த 2πr உங்களுக்கு தனியா என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணி கூட நம்ம எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஹைட்டோட வேல்யூ. கொஸ்டின்ல மேக்ஸிமம் வால்யூம் வர்றதுக்கான கண்டிஷன் தான் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பேசிக்கா ஒரு சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா, வால்யூம்ஸ் ஈக்குவல் டு வின்னு எடுத்துக்கலாம் 1/3. ஸோ πr²h தான் நம்மளோட ஃபார்முலா. இதுல ஹெச்சுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். v இஸ் ஈக்குவல் டு இந்த பையும் r² அப்படியே இருக்கு, இந்த ஹெச்சுக்கு பதிலாக s மைனஸ் 2πr² by 2πr அதை எழுதிக்கலாம். இப்போ இங்க இருக்கிற பையும் இங்க இருக்க பையும் கேன்சல் ஆயிருக்கும். r² இருக்க ஒரு ஆரும் இங்க இருக்கிற ஆரும் என்ன இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்க வெளியில ஒரு r இருக்கு, அது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ sr மைனஸ் 2πr³ அப்படின்னு வந்திருக்கும். இங்க டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு, அந்த 2 வந்து இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. இதான் நம்மளோட வால்யூமோட வேல்யூ. ஸோ இந்த வால்யூம் வந்து எப்போ மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இவங்களை வந்து எங்க பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அதே ப்ரொசீஜர் இவங்களை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க போறோம். அப்போ பிக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஃபார்முலா 1/2 டைம்ஸ் உள்ள வந்து SR மைனஸ் 2πr³ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். v dash ஈக்குவல் டு 1/2ன்றது நம்பர் தானே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு r தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதுக்காக தான் h இன் டர்ம்ஸ் ஆஃப் rல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எஸ்ஸும் ஆரும் இருக்கு, எஸ் அப்படியே தான் இருக்கும், r டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இதுல 2π அப்படியே தான் இருக்கும், r³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3r² அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே எப்பவுமே அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0 பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதான் பண்ண போறோம். இங்க இதை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. v dash ஈக்குவல் டு இங்க s into 1 வந்து s மைனஸ் 2 3s are 6πr² இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. ஸோ v dash ஈக்குவல் டு 0 பண்றோம். டினாமினேட்டர்ல இருக்க 2 அந்த பக்கம் போனா என்ன ஆகும், மல்டிப்ளை ஆயிட்டு 0 ஆயிடும். ஸோ இந்த நியூமரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, அதாவது s மைனஸ் 6πr² ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ s இஸ் ஈக்குவல் டு 6πr². நம்மளோட ஆம்பிஷன் r கண்டுபிடிக்கிறது தானே. அப்போ s-க்கு பதிலா கொஸ்டின்ல s-ன்றது சர்ஃபேஸ் ஏரியா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்க s-க்கு பதிலா 2πrh plus 2πr² ஈக்குவல் டு 6πr² அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் இருக்க பிளஸ் 2πr² அந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடும். ஸோ 2πrh இல்லை இதை இங்க எடுத்துட்டு வந்தது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மைனஸ் 6πr² அப்படின்னு இருக்கு, இங்க வந்து ஒரு 2πrh எல்லாமே ஒரே சைடு இருக்கட்டும், ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 4. அப்போ 2πrh மைனஸ் 4πr² ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர்கிட்டயுமே 2πr காமனா இருக்கு. ஸோ அதை காமனா வெளியில எடுத்துடலாம். ஸோ 2πr வெளியில எடுத்துட்டோம்னா இங்க உள்ள வந்து h மட்டும் இருக்கும், இவங்க கிட்ட ஒரு 2 ஒரு r இருக்கும், ஈக்குவல் டு 0.
ஸோ இதில் 2 டேர்ம் இருக்கு. 2πr ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆப்ஷன், h மைனஸ் 2r ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆப்ஷன். இது வந்து நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா 2πrன்றனா ரேடியஸ் வந்து 0ன்னு வந்துடும். ரேடியஸ் 0ன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிலிண்டரே ஃபார்ம் ஆகாது. அதனால இது வந்து நாட் பாசிபிள்னு போட்டுருங்க. அப்போ h is equal to 2r அப்படின்னு கிடைக்குது. ஸோ h is equal to 2rன்றதான் கிரிட்டிக்கல் கண்டிஷன். 2rனா டயமீட்டர்னு அர்த்தம். 2 டைம்ஸ் ரேடியஸ்ன்றது டயமீட்டர். ஸோ h is equal to டயமீட்டர். இது வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவா இல்லை பாயிண்ட் ஆஃப் மினிமாவான்னு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் டபுள் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது மேக்ஸிமாவா மினிமாவா நமக்கு தெரிஞ்சிடும். டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ இங்கே இருக்கு. அதாவது v dash equal to 1/2 டைம்ஸ் s மைனஸ் 6/r² அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. இதை வந்து இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். v double dash equal to 1/2 வந்து கோஎஃபிஷியன்ட் அங்கேயே தான் இருக்கும். s வந்து 0 ஆயிடும். மைனஸ் இந்த 6 இந்த பை r² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2r அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதோட வேல்யூ பாருங்க. மேலே வந்து மைனஸ் 12πr இருக்கு, கீழே வந்து ஒரு 2 இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 6πr கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு நெகட்டிவ். ஸோ v டபுள் டேஷோட வேல்யூ வந்து நெகட்டிவாக வருது. அப்போ நமக்கு கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். அப்போ h is equal to டயாமீட்டராக இருக்கும்போது தான் இந்த சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் வால்யூம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இப்படி எடுத்து நம்ம எழுதிடலாம். ஸோ h is equal to dன்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். அப்போ வால்யூம் இஸ் மேக்ஸிமம் வென் ஹைட் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர்னு எழுதியிருக்கான். அந்த ப்ரூஃப் தான் நம்ம கிட்ட கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.